நண்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க. பொதுவாக ஒரு வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு தடங்கல்கள் ஏற்படும். தடங்கல்கள்னால் நல்லா படிப்பாங்க, வேலை கிடைக்காமல் இருக்கும். இல்லை நல்லா படிப்பு வரும், சீட்டு கிடைக்காமல் இருக்கும். அதாவது படிக்கிறதுக்கு சரியான காலேஜ் கிடைக்காமல் இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு தடங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா தடங்கல்களுக்கும் காரணமே நம்முடைய ஜாதக பயன்தான். ஜாதக விதிப்படி தான் அது நடக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் தடங்கல்களுக்கெல்லாம் அதிபதியான விநாயகரை வழிபட்டோம்னா அந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகி நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. இது சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறாங்கள, அந்த தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தியில் அன்றைக்கி நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த சங்கடங்கள் நீங்கி உங்களுக்கு தேவையான இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறது, தேவையான காலேஜில் சீட்டு கிடைக்கிறது, இல்லை நமக்கு தேவையான கடையில் வியாபாரம் நடக்கிறது. வியாபாரமும் கிட்டத்தட்ட ஒரு வகையான தொழில் நமக்கு முன்னேற்றத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் தானே. அப்போ வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கிறது. இது மாதிரி எல்லாமே நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அந்த ஆஃபீஸு நமக்கு கன்சியூமர் தேடி வரணும்னா அதுக்கு அந்த ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் வேணும்னா நம்மளை நோக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நமக்கு வேணும். இந்த எல்லா வகையான வாய்ப்புகளுக்கும் நமக்கு ஈஸியான ஒரு வழிமுறை இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜனவசியம், தனவசியம்னு சொல்லுவாங்க, தொழில் வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுத்தையும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு சின்ன விஷயத்தை பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்களா? ஆனால் அதில் நான் சொல்கிற இந்த முறையில் ஒரு காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம். மற்ற எல்லா காரியத்துக்கும் பயன்படுத்த முடியாது. ஒரு காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம். அது என்ன காரியம் அப்படிங்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு முக்கியமாக இந்த இன்டர்வியூவில் போனால் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. அந்த பிள்ளையார் கோயில் ஓப்பனாக இருக்கணும். ஓப்பனாக இருக்கணும்னா கதவு பூட்டப்படாத நிலைமையில் இருக்கணும். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. ஐயர் இல்லாத நேரமாக பார்த்து, கோயில் அர்ச்சகர் இல்லாத நேரமாக பார்த்து. இது தப்பான வழின்னு சொல்லவில்லை. தெய்வத்தை நாம் குத்தம்னு சொல்ல நம்மளுடைய தேவைகளாக செஞ்சுக்கிறோம். அந்த பிள்ளையார் கோயிலில் போய் அந்த பிள்ளையாருக்கு ஏற்கனவே இந்த பூணூல் சாத்திருப்பாங்க. அந்த பழைய பூணூலை கழட்டிக்கிட்டு புது பூணூலை போட்டுருங்க. போட்டுக்கிட்டு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிங்க, பிள்ளையாரப்பா நான் என்னுடைய தேவைக்காக உங்களுடைய பூணூலை எடுத்துகிட்டு போகிறேன். இது மூலிமா உங்களோட அளவில் எனக்கு கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போய் செய்யுங்க, சரியாக வந்துடும். இது மாதிரி எடுத்துகிட்டு வந்த ஒரு பூணூலை நீங்கள் அதை வேண்டிக்கிட்டு தான் எடுக்கணும். சும்மா எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு அந்த பூணூலை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த போகிற காரியத்துக்கு போனீங்கன்னா காரியங்கள் வெற்றியாகும். இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம், கேரளா மற்றும் கும்பகோணம். நன்றி, வணக்கம்.